ஆப்கா சிஸ் மோடிக்கா கேரண்டி அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் தெரியுங்களா? மிக்ஸி கிரைண்டர் வாங்க போனோம்னா 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் நம்ம தலைவன் மோடி இந்தியில் அப்படி சொல்கிறாருங்க. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. இதை நான் சொல்லலைங்க. இன்றைக்கி மோடியை பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. அதிமுகவில் ஒரு முக்கிய புள்ளி, நல்ல பேச்சாளர். அவர் பேசினதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சிஸ் மோடிக்கா கேரண்டி அப்படின்னா என்ன தெரியுமா? இந்தியில் மோடியின் உத்தரவாதம். மிக்ஸி கிரைண்டர் வாங்க போனீங்கன்னா 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என் தலைவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஆப்கா சிஸ் மோடிக்கா கேரண்டின்னு. இதை வடநாட்டில் அப்படியே கடவுள் மாதிரி கும்பிட்றான். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கான் பாரு என் தலைவன், ஈடு இணைட்ட தலைவன், பகுத்தறிவை விதைத்து விட்ட பெரியார். அவர் போட்ட விதைங்க. அந்த விதையை அவங்க என்ன பண்ணாலும் அவங்க விதை போட முடியல, முளைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இன்னும் ஆப்கா மோடிக்கா கேரண்டி நடக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? அதை பிரதமருக்கு சொல்கிறேன். ஆப்கா பாத் தமிழ்நாடு மேக்கான் பக்கா நகி ஹகா ஹை. அவருக்கு நான் இந்தியில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உன் பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். மோடிக்கா கேரண்டி இங்கே ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக நிற்கிது. பாஜகவுக்கு 1% 2% தான் ஓட்டு. அண்ணாமலைன்னு ஒரு தலைவன், அவனே பேசிக்கிறான், அவனே சிரிச்சிக்கிறான், அவனே கைத்தட்டிக்கிறான். இப்படி ஒரு ஆளை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்களோ புரியல. இல்லைன்னா ஏதாவது வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து இப்படி ஒரு ஜந்து தப்பித்து வந்ததா? ஏன்னா அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். இங்கே மோடிக்கா கேரண்டி நகி 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 போல்தாக்கே நகி நகி அச்சாக்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எனவே கடையை மூடிட்டு வேறு மாநிலத்துக்கு போயிடுங்க. இந்த நேரத்தில் 17% ஓட்டு தான் அதிமுகவான். கர்நாடகாவில் கருத்து கணிப்பு போட்டிங்களே என்னாச்சு? பீகாரில் என்னாச்சு? ராஜஸ்தானில் கருத்து கணிப்பு போட்டிங்களே எல்லாம் தோற்று போச்சு. அதே போல் தமிழ்நாட்டிலும் வரும் தேர்தலில் பாஜக கண்டிப்பாக நோட்டா கீழே தான் வரும். இதையெல்லாம் யார் பேசியிருக்காரு தெரியுங்களா? அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் வைகை செல்வன் கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காரு. கூட்டமே ஆரவாரம் செஞ்சது போங்க.